பேச்சி என்ன விஷயம்? எதுக்கு தனியா கூட்டு வந்திருக்கவ? அங்க கூட மாட இருந்தா வேலையை பார்த்துருக்கலாம்ல. ஏங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேச்சி? இங்க பாருங்க, மகேஷ் தம்பி இந்த விசேஷத்துக்கு வராருன்னா அவர் மனசுல குழந்தை விஷயம் இல்லாம இருக்காது. நீங்க வேற யோசிக்காம சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்க. என்ன பேச்சு பண்றது? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. என்ன பண்ண சொல்ற நீ? வேற என்ன சொல்லியும் மகேஷ் தம்பியை சமாளிக்க முடியலையே. இன்னைக்கு நம்ம பொண்ணு ஆனந்தி மாப்பிள்ள கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்றான்னா அது காரணம் மகேஷ் தம்பி தான். நாம முடியாதுன்னு சொல்ல மகேஷ் தம்பி போய் ஆனந்திட்ட கேட்டா அவளும் என்ன செய்ய முடியும் சொல்லு? அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை சமாளிக்க சத்தியம் பண்ண வேண்டிய போச்சு. நீங்க இவ்வளவு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்ப சத்தியம் பண்ணி கொடுத்த விஷயம் ஆனந்திக்கு தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா? அவ மனசு என்ன பாடுபடும்? அப்படி இல்ல பேச்சு, நாம சொல்லாம ஆனந்திக்கு தெரிய போறது இல்ல. ஆனா மகேஷ் தம்பி அது விஷயமா நம்மகிட்ட கேட்டா நம்ம என்ன பண்றது? அவரை எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலாம். ஆனா நடந்தது எதுவும் ஆனந்திக்கு தெரியக்கூடாது. அதாங்க முக்கியம். எப்படி நம்மள பார்த்தா மகேஷ் தம்பி இது விஷயமா பேசத்தான் செய்வாரு. அப்ப பாத்துக்கலாம். சமாளிச்சானே ஆகணும். சமாளிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லங்க. முடிஞ்சா எல்லாரும் விசேஷம் முடிஞ்சு கிளம்புன பிறகு மகேஷ் தம்பி கிட்ட நீங்க நினைச்சது எதுவும் நடக்காது, ஆனந்தி குழந்தை விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம்னு முடிவா சொல்லிருங்க. சரி சொல்லிடுவோம். சரி வா. ஓ சரிங்க. எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மாப்ள. அட ஏ கோகிலா, டைம் ஆகுதுல. ஃபங்க்ஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணனும்? அம்மா இப்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு. முதல்ல புடவை சட்டை கொடுத்து அதை 2 பேரும் மாத்திட்டு வந்து அப்புறம் நலங்கெல்லாம் வச்சு ஊட்டி விட்டுறலாம். மாப்ள லிஸ்ட் பெருசா இருக்குடா. முதல்ல நீயும் ஆனந்திய வந்து உட்காருங்க. அக்கா, அம்மா அப்பா எங்க ஆளையே காணோம்? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. இருங்க, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். அக்கா, நீ போனா அப்புறம் உன்னை தேட வேற யாரும் வருவா. அவங்க வந்துருவாங்க, நீங்க வெயிட் பண்ணு. மகேஷ் சாரு, சோடி நல்லா இருக்குல்லங்க? ஜோடியா? ஆமா, அவங்க 2 பேருக்கு தான் கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது அன்பு. மகேஷ் சாரு நமக்குலாம் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. நீங்க அந்த மித்ராவோட சேர்த்து வச்சு அவர் கெட்டது பண்ண பாக்குறீங்களா? ஏய், மித்ராவுக்கு என்ன? அவ முன்ன மாதிரிலாம் இல்ல, ரொம்ப மாறிட்டா. இப்ப ரொம்ப நல்ல பொண்ணாத்தே இருக்கறா. வந்தாச்சு. வீட்ல ஒரு நல்லது கெட்டதுன்னா போதுமே. வாங்க சார். வா மித்ரா. ஹாய் ஆனந்தி. ஆமா, நாங்க ஒன்னும் லேட் பண்ணலையே. ஐயோ இல்ல சார், கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்கோம். ஓகே. வாங்க வாங்க, வாங்க தம்பி. வணக்கம் uncle. வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்க வருவீங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? ஃபைன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நாங்க நல்லா நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி, நீங்க இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே? ஆனந்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு தம்பி. லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னா ஜோடி பொறுத்து நல்லா இருக்கிறத விட மனசு பொறுத்தும் நல்லா இருக்கணும். அன்பு ஆனந்தி மாதிரி. ஆனந்தி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண போது அவங்க மனசு ஒண்ணும் பொருத்தமா இல்லையே தம்பி. ஆனந்தி எப்படி கோவத்துல இருந்தா அது மாதிரிதான். நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. நீங்களே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனசு ஒத்து வாழத்தான் போறீங்க. கல்யாணத்துக்கு மறக்காம எங்களை கூப்பிடுங்க. டேய் அன்பு, வந்ததுல இருந்து பாக்குறேன் அங்க நின்னு இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்களே தவிர வேலை ஒண்ணு உருப்படியா நடக்கிற மாதிரி தெரியலையே.